கோவை மாநகராட்சி 15வது வார்டுக்கு உட்பட்ட பகுதி திருப்பதி நகர். இந்த பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகிறார்கள். கோவை மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்ட துடியலூர், வெள்ளக்கிணறு, சரவணம்பட்டி, சின்னவேடம்பட்டி, காளப்பட்டி, விளாங்குறிச்சி ஆகிய பகுதிகளில் குடிநீர் தேவைக்காக GN மில்ஸ் திருப்பதி நகரில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டுள்ளன. இந்த பகுதியில் கட்டப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியானது குடிநீர் பகிர்மான அபிவிருத்தி திட்டத்தில் 207.03 கோடிகள் மதிப்பீட்டில் 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்டதாக கட்டப்பட்டுள்ளது. இந்த தொட்டி கட்டப்பட்டு 8 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை. தற்போது சோதனை முறையில் தொட்டியில் நீர் நிரப்பப்படுகிறது. இதனால் நீர் வெளியேறிய சாலை முழுவதும் குளம் போல் தேங்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அதிகாலை நேரங்களில் வேலைக்கு செல்வோர், பள்ளிக்கு செல்வோர் என இந்த பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் அன்றாட வேலையை செய்ய முடியாமல் தவித்து வருகிறார்கள். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைந்துள்ள பகுதியில் சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதன் நுழைவாயில் கேட் உடைக்கப்பட்டு இருப்பதால் சமூக விரோதிகளால் சமூக விரோத செயல்கள் நடைபெறும் இடமாகவும் உள்ளது. இதனால் இந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பின்னாடி தெரியுது இந்த வாட்டர் டேங்க் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது சார். இந்த வாட்டர் டேங்கை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி 8.5 years ஆச்சு. இது இன்னும் இன்கார்பரேட் பண்ணலை. ஒரு 3.5 yearsக்கு முன்னாடி வாட்டர் டேங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனால் இதில் ட்ரையல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் ஆக்டிவேட் பண்ணலை. ஆனால் ஃபுல் வாட்டர் டேங்க்லேயும் சீப்பேஜ் இருக்குது, ஃபுல்லாக தண்ணி லீக் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் இது ட்ரையல் ஓட்டிகிட்ருக்காங்க. அப்போ ட்ரையல் ஓட்டுறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இது எதுவும் இன்கம்ப்ளீட்டாக இல்லாததுனால வாட்டர் வால் திறந்த உடனேயும் ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அப்படியே தண்ணி பிளாக் ஆகிடுது. இது ஸ்விம்மிங் பூல் தான். இது பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும் தண்ணி அப்படியே நிற்குது. பக்கத்தில் அது வந்து அக்ரி லேண்டாக இருக்கிறதுனால அந்த அக்ரி லேண்டுக்கு 2-3 அவுட்லெட் வச்சுருக்காங்க. அந்த அவுட்லெட்டுக்குள்ளே அந்த அக்ரி லேண்டில் போகிறதுனால ஒரு 3-4 ஹவர்ஸில் இதாகிடுது. அண்ட் தென் இந்த 6 to 10 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் அண்ட் காலேஜ் போகிறது, அந்த ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் இதில் தான் யூஸ் பண்ணுறாங்க. போட்டு தான் விடணும் அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ரோடு எல்லாமே ஃபுல்லாகவே டேமேஜ். அண்ட் தென் அந்த UGSS கம்ப்ளீட் பண்ணோடனே அந்த மிடில் ஏரியாலையாவது காங்க்ரீட் போடுவாங்க. ஆனால் எங்கள் ஏரியாவில் அது காங்க்ரீட்டே இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க, இவங்கக்கிட்ட கேட்டோன்னா இது தோண்டிடுறாங்க. கிட்ட கேட்டோன்னா UGSS தான் இந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னு இவங்களுக்குள்ள கோஆர்டினேட் இல்லாததுனால அதே மாதிரி இந்த திருப்பதி நகர் ரோடு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் நாட் எனிதிங் மோர் தேன் 30 feet ரோடுங்க. 30 feet ரோடு தான் 20 feet 30 feet அப்படின்னு தான் இருக்குது. அப்போ எங்களுக்கு வந்து இதில் எல்லாம் வேனு, மினி லாரி, ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாம் இதில் வருது. ஸோ ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் டேங்க் பக்கத்தில் தெர் இஸ் நோ ஸ்ட்ரீட் லைட்ஸ். இந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு ஒரு இது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் பாஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்களே தவிர இது வி ஆர் ஆஸ்கிங் ஃபார் செவரல் இயர்ஸ். பட் இங்கே ஒரு ஸ்ட்ரீட் லைட் வேணும் எங்களுக்கு. அதனால் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, வெளியில் இருக்கிற டோர் வந்து உடஞ்சி போயிருக்குது. அந்த டோர் உடஞ்சிருக்கிறதுனால அதுவும் எங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. கேட்டு எல்லாம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், தண்ணி அடிக்கிறது இல்லை, என்னென்ன இல்லீகல் உண்டோ அதெல்லாம் நாங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதே சமயம் இந்த சாலை குறுகலாக உள்ளது. சுற்றுச்சுவர் தாண்டி 3 அடிக்கு மேல் சாலையில் கேட் வால் அமைக்கப்பட்டுள்ளதால் மேலும் சாலை குறுகி வாகன ஓட்டிகளுக்கு செல்ல போதிய வழி இல்லாமல் சிரமப்படுகிறார்கள். இந்த பகுதியில் உள்ள போர்வெல் மோட்டார் மின்வயர்கள் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் திறந்த வழியில் தனிநபர் வீட்டின் மேல் செல்கிறது. மின் மோட்டார் அமைந்துள்ள தகரக்கூடம் சேதமடைந்து அபாயமாக உள்ளது. எனவே மக்களின் பாதுகாப்பு கருதி மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து மாநகராட்சி உதவி பொறியாளர் கூறியதாவது: சோதனை முறையில் தொட்டியில் நீர் நிரப்பும் போது ஓவர் ஃப்ளோவை கவனிக்காமல் விட்டுவிடுகிறார்கள். அதை கவனிக்க சொல்லியிருக்கிறேன். அதே சமயம் நீர்த்தேக்க தொட்டி கட்டி பல வருடங்கள் ஆனதால் பைப் லீக்கேஜ் ஆகிறது. சாலை, போர்வெல் மோட்டார் வயர், வாட்டர் டேங்க் என அனைத்து பிரச்சனைகளையும் விரைவில் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்.